பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலிலே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும். அப்பா, இந்த ஆன்லைன் சில்ட்ரன் பைபிள் ஸ்கூலில் அநேக பிள்ளைகள் கலந்து கொள்ளணும். உம்மை வார்த்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பியிருக்கிறது போல எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் பிள்ளைகள் 1000 மடங்கு நன்றாக இருக்கட்டும். சுகபலன் ஆரோக்கியத்தால் நிரப்பும். அநேக வெளிப்பாடுகளை பிள்ளைகளுக்கு தந்தருளும். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். கதையை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்ற தலைப்பில் நம்ம கதையை பார்க்க போகிறோம் சில்ட்ரன்ஸ். நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். யார் கூட யுத்தம் பண்ணுவார் தெரியுமா? உங்களை அழ வைக்கிற சாத்தானோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? உங்களை கஷ்டப்படுத்துகிற, உங்களுக்கு வியாதி கொடுக்குற, உங்களுக்கு தரித்திரத்தை கொடுக்குற, உங்களை கஷ்டப்படுத்துகிற சாத்தானோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இந்த மோசேயுடைய கதையை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் எவ்வளவு வல்லமையுடையவர் அப்படின்றதையும், அந்த சாத்தானோட கூட அவர் எப்படி யுத்தம் பண்ணுறாரு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சில்ட்ரன்ஸ். நீங்கள் கவனமாக கேளுங்க. கதையின் இறுதியில் கேட்கப்படுற கேள்விக்கு அப்போ தான் உங்களால் பதில் சொல்ல முடியும். கதைக்குள்ளே போகலாமா? மோசேவையும் ஆரோனையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? பார்வோன் இடத்துல அனுப்புனாரு. பார்வோன் ராஜா கிட்ட போய், ஏன் ஜனங்களை விட்டு விடு, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க என் ஜனங்களை விட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு மோசேவும் ஆரோனும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. மோசேவும் ஆரோனும் எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் இருக்கிறாங்க. அதில் 400 வருஷம் அவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க. மொத்தம் அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தர் 2 பேர் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தம் ஆண்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ பெண்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அவங்களும் எப்பவுமே எல்லா இடத்துலையுமே ஆண்களோட பெண்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க இல்லையா? அப்போ ஆண்கள் 6 லட்சம், பெண்கள் 6 லட்சம் வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? இப்போவே நம்ம வீட்டில் 3 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துலலாம் எவ்வளோ பிள்ளைங்க இருப்பாங்க? 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்போ பல நூற்றாண்டுக்கு முன்பாக அந்த மோசே காலத்தில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? எப்படியும் ஒரு வீட்டுக்கு 10 பேர் கூட இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் 25 லட்சம் 30 லட்சம் கூட நம்ம சொல்லலாம். அவ்வளோ பேரையும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கணும். இவ்வளோ ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க? 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா அந்த 30 லட்சம் ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க? அடிமைகளாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவன் அடிக்கிறான், ஆனால் அவங்க அடியை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்குன்னு சம்பளமாக எதுவுமே இல்லை. அவங்க சின்ன ஆடு கோழி அவ்வளோதான் அவங்கக்கிட்ட இருக்கிறது. சாப்பிட்றதுக்கு ஏதோ கொஞ்சம் சாப்பாடு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அவங்களுக்குன்னு சொந்தமாக எந்த ஒரு வீடோ எந்த ஒரு பொருளோ அவங்களுக்குன்னு எதுவுமே சொந்தமாக இல்லை. கூடார மாதிரி போட்டுக்கிட்டு அவனை அடிக்க அந்த அடியை வாங்கிக்கிட்டு 400 வருஷம் அவங்க அடிமையாக இருக்காங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் விடுவிக்கும்படி தான் மோசேயும் ஆரோனையும் அங்கே அனுப்புகிறாரு. ஓகேங்களா? மோசேவும் ஆரோனும் என்ன பண்ணுறாங்க? பார்வோன் கிட்ட போகிறாங்க. பார்வோன் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இதை மாதிரி இந்த ஜனங்களை விட்டுடுங்க, இவங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கணும், ஏன் தேவனை ஆராதிக்க இந்த ஜனங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்வோன் சொல்கிறாரு, உன் ஜனம்லாம் சும்மா இருக்கிறதுனால தான், சோம்பலாக இருக்கிறதுனால தான் தேவனை ஆராதிக்கணும்னு சொல்கிறீங்களா?
அப்போ உன் ஜனத்துக்கு இன்னும் நான் வேலையை அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலை அதிகமாக அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, செங்கல் அறுக்கணும், அந்த பில்டிங் அந்த பிரமிடை கட்டணும், அவன் அந்த அந்த வேலை தான், கட்டிட வேலை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இன்னும் வேலை பளுவை அதிகமாக்கிடுறாங்க. ரொம்ப கஷ்டப்படணும், வேலை செய்கிற நேரத்தையும் அதிகமாக்கிடுறாங்க. அப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. மோசே கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளோ வேலை பளுவை கொண்டு வராங்க, நீங்கள் கத்தர்கிட்ட தானே வந்தீங்க, கத்தர் சொல்லி தானே வந்தீங்க, இந்த பார்வோன் எங்களை இவ்வளோ வேலை வாங்குறானே சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ மோசே என்ன பண்ணுறாரு, கத்தர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் எல்லா காரியத்துக்கும் கத்தர்கிட்ட போய் கேட்பாரு. கத்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான் மோசேவும் ஆரோனும் செய்வாங்க. அப்போ கத்தர் சொல்கிறாரு, 10 வாதையை நாங்கள் அனுப்புவேன், எகிப்து தேசத்தில் 10 வாதையும் அனுப்புவேன். அந்த 10 வாதையினால பார்வோனுடைய இருதயம் கடினப்படும், அதுக்கப்புறம் இந்த ஜனங்களை அவனே வந்து துரத்திடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வாதையை நம்ம பார்க்க போகிறோம். கத்தர் எவ்வளோ வல்லமையுடையவர், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்படும்படி என்னென்ன வாதைகளை அனுப்புனாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சில்ட்ரன்ஸ். மோசேவும் ஆரோனும் பார்வோன் முன்னாடி அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிற கொம்பை கீழே போடுறாங்க. அது பாம்பாக மாறுது. பார்வோன் என்ன பண்ணுறான்னா, பார்வோன் கிட்ட நிறைய மந்திரவாதிகள் இருக்கிறாங்க. அந்த மந்திரவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் அவங்க கையில் இருக்கிற கொம்பை கீழே போடுறாங்க. உடனே அது என்ன ஆகுதுன்னா, மந்திரவாதிகளுடைய கொம்பும் பாம்பாக மாறுது. அப்போ மோசேவுடைய கோல் வந்து பாம்பாக மாறிச்சு இல்லையா, அப்போ மோசேவுடைய கோல் இருக்கிற பாம்பு அந்த மந்திரவாதிகளுடைய பாம்பை என்ன பண்ணிச்சு, முழுங்கிடுச்சு. எங்கேயாவது பாம்பு முழுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லையா? அப்போ மோசேவுடைய கோல் வந்து ரொம்ப வல்லமையுடையதாக இருக்குது. ஓகேங்களா? மோசேவும் ஆரோனும் பார்வோனிடத்துல சொல்கிறாங்க, நீ வந்து என் ஜனத்தை விட்டுடணும், தேவனை ஆராதிக்க என் ஜனத்தை நீ விட்டே ஆகணும், இல்லைன்னா 10 வாதிகள் உனக்கு வரும்னு சொல்லி எச்சரிக்கை இடுறாங்க. பார்வோன் எதுக்குமே அசரவே இல்லை. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் இப்படி தான் இந்த ஜனங்களை கொடுமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் வந்து மோசேவும் ஆரோனும் போகிறாங்க. ராஜா வந்து குளிப்பார் இல்லையா, நதியில் போய் குளிப்பார் இல்லையா, அந்த நதிக்கிட்ட போகிறாரு. ஆரோன் சொல்கிறான், தன்னுடைய கொம்பை எடுத்து அந்த நதியில் வந்து வைக்கிறாரு. வச்ச உடனே அந்த நதியில் இருக்கிற தண்ணி எல்லாம் ரத்தமாக மாறிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு வாய்க்கால், ஆறு எல்லாமே ரத்தமாக மாறிடுச்சு. அதாவது கிண்ணத்தில் இருக்கும்ல, ராஜா விட்டு கிண்ணத்தில் இருக்கும்ல, அந்த தண்ணி கூட ரத்தமாக மாறிடுச்சு. ராஜா அப்படியே அசந்து போகிறான், என்னடா இது எல்லா தண்ணியுமே ரத்தமாக மாறுதே சொல்லி. உடனே மந்திரவாதியை கூப்பிடுறான். மந்திரவாதியும் என்ன பண்ணுறான், அந்த பார்வோனுடைய மந்திரவாதியும் தண்ணியை ரத்தமாக மாற்றுறான். உடனே நாங்கள் கூட இந்த மாதிரி அற்புதம் செய்கிறோம் அப்படின்னு அவன் பெருமையாக பேசிக்கிறான். மோசே சொல்கிறான், 7 நாள் இந்த தண்ணி ரத்தமாக தான் இருக்கும், நீ அதுக்குள்ளே மனமாறு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த பார்வோன் மனமாறாமல் அந்த 30 லட்சம் ஜனங்களையும் இன்னும் அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கான், இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான். அப்புறம் இன்னொரு வாதையை தேவன் அனுப்புகிறாரு. என்னன்னா, தவளைங்க பார்த்தீங்கன்னா, ஆரோன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய கையை நதி மேலே அடிக்கிறான். தன்னுடைய கோலை வந்து நதி மேலே அடிக்கும்போது என்னாச்சுன்னா, நதியிலிருந்து நிறைய தவளைங்க கூட்டமாக குவியலான தவளைங்க பார்வோனுடைய சிங்காசனம், பார்வோன் வீட்டில் இருக்கிற சமையலறை, பார்வோன் வீட்டில் இருக்கிற பெட்ரூமு, எல்லார் வீட்லேயும், பார்வோன் வீட்டில் மட்டும் இல்லை, எகிப்து தேசம் முழுசுமே தவளையினால் நிரம்புது. தவளை பார்த்துருக்கீங்களே சில்ட்ரன்ஸ், நீங்கள் ஃபுல்லாகவே தவளையாக மாறிடுது. தவளையாக வந்த பிறகு பார்வோன் சொல்கிறான், ஐயோ என்ன இவ்வளோ தவளைங்க இருக்குது. மோசைக்கிட்ட போய் சொல்கிறான், இந்த தவளை எப்படியாவது எங்கள் தேசத்தை விட்டு எடுத்துகிட்டு மறைய வச்சிடு அப்படின்னு சொல்லி ஜெபி, உன் கத்தர்கிட்ட ஜெபி, நான் உன் ஜனத்தை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். மோசே என்ன பண்ணுறான்,
கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றான். இத மாதிரி எகிப்து தேசத்தை விட்டு தவளையெல்லாம் போயிடணும் சொல்லி ஜெபம் பண்றான். அதே மாதிரி மோசே வந்து ஜெபம் பண்ண உடனே தவளையெல்லாம் போயிடுச்சு. ஆனா பார்வோன் வந்து இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு நான் உன் ஜனத்தை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே மோசே ஜெபிக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா எல்லா தவளையும் செத்து போச்சு. தவளையெல்லாம் செத்து போனா என்ன பண்ணுவாங்க, குவியல் குவியலா கூட்ட கூட்டமா பெருக்கி எடுப்பாங்கல்ல, அப்படியே குவியல் குவியலா இருக்கு. தவளை செத்து போனது தேசமே நாத்தம் எடுத்துச்சான் தவளை செத்ததுனால. அடுத்து மறுபடியும் வந்து மறுபடியும் மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ உன் ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து பூமியின் மண்ணு மேல புழுதி இருக்கும்ல அது மேல அடி, எல்லாமே அந்த புழுதிலாம் பேனா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி ஆரோன் என்ன பண்றான், தன்னுடைய கொம்பு எடுத்து புழுதி மேல அடிக்கிறான். பூமியில இருக்கிற புழுதி மேல அடிக்கும் பொழுது என்னாச்சு, எகிப்து தேசம் முழுசும் பேனா மாறிடுச்சு. எல்லா இடத்துலயும் பேனு, மனுஷங்க மேல பேனு, அப்புறம் எகிப்து தேசத்துல இருக்கிற மிருகங்கள் மேல பேனு, எல்லா இடத்துலயும் ஒரே எக்கச்சக்கமா பேனை நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒரே பேனுங்களா இருக்கு. பார்வோனோட இருதயம் இன்னும் கடினமாவே இருக்கு. அந்த ஜனங்களை அடிமை போல இன்னும் வேலை வாங்கிக்கிட்டே இருக்கான், அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் நாலாவது வாதையை தேவன் இது பண்றாரு. என்னன்னா பலவித வண்டுகள் எப்படி இருக்கும், கலரா இருக்கும், மஞ்சளா இருக்கும், பச்சையா இருக்கும், சிவப்பா இருக்கும், வண்டுகள் கருப்பா இருக்கும். பலவித வண்டுகள் எகிப்து தேசம் முழுசும் அப்படியே வந்துருது. ஆனா பாத்தீங்கன்னா இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண பண்றாரு. என்னன்னா அந்த வண்டு பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்துலதான் இருக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துல இருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னா கோசேன். சொல்லுங்க பார்க்கலாம். கோசேன் அப்படின்ற ஒரு நாட்டுல இருக்கிறாங்க. அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வண்டு கூட இல்லை. அவங்க இருக்கிற பிளேஸ்ல மட்டும், இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிற பிளேஸ்ல மட்டும் ஒரு வண்டு கூட இல்லை. ஆனா எகிப்து தேசம் ஃபுல்லா ஒரே வண்டா இருக்கு. அவங்க ரூம்ல எல்லா இடத்துலயும் வண்டாவே இருக்கு. உடனே பார்வோன் வந்து மோசே கிட்ட ஜெபம் பண்ணு, இந்த வண்டுலாம் போயிடணும், உன் ஜனங்களை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா பாத்தீங்கன்னா மோசே ஜெபம் பண்றாரு, வண்டுலாம் போயிடுச்சு. ஆனா மறுபடியும் பார்வோன் வந்து என்ன பண்றான், இருதயத்தை கடினமா வச்சுக்கிறான். அந்த ஜனங்களை விடவே மாட்றான். அவன் அடிமைகளை போல வேலை வாங்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பாருங்க, அவன் என்ன சொல்றான், ஜெபம் பண்ணுன்னு சொல்றான். இது அற்புதம் நடக்கணும், ஜெபம் பண்ணு, வண்டு போயிடணும், பேனு போயிடணும், தவளை போயிடணும்னு சொல்றான். ஜெபம் பண்றாங்க. ஆனா மோசே ஜெபம் பண்ணவுடனே அதெல்லாம் போயிடுது. ஆனா பார்வோன் என்ன பண்றான், நன்றி உள்ளவனா இருக்கிறானா? இல்ல, மறுபடியும் நன்றி கெட்டவனா அவன் நடந்துக்கிறான். அத மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க ஜெபம் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க, ஏசுபாவை மறந்துடுவாங்க. ஏசுபாவை மறந்துட்டு நன்றி கெட்டவங்களா இருப்பாங்க. அதை போல நம்ம இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏசப்பா செஞ்ச நன்மையை மறக்கக்கூடாது. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது வாதை பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் இருக்கிற மிருக ஜீவன்களுக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மிருக ஜீவன்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிச்சாரு. என்னன்னா, எகிப்து தேசத்தில் இருக்கிற மிருக ஜீவன்கள் மேலே அந்த கொள்ளை நோய் வந்து எகிப்து தேசத்தின் மிருக ஜீவன்கள் இறந்து போச்சு. ஆனால் இஸ்ரவேலர்களுடைய மிருக ஜீவன்களுக்கு அந்த கொள்ளை நோய் வரலை. அந்த மிருக ஜீவன்கள்லாம் நல்லா இருக்கு. இப்படியா வந்து அந்த மிருக ஜீவன்கள் இடையில ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது வந்து எரிபந்தமான கொப்பளம் என்ற வாதையை அனுப்புனாரு. மோசே வந்து சூளையில் இருக்கிற சாம்பல் இருக்குல்ல, அந்த சாம்பலை அள்ளி பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவே என்ன பண்றாரு, அப்படியே வானத்துல அப்படியே தூவுறாரு. அது தூவும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சாம்பல் வந்து பார்வோனுடைய கண்ணு முன்னாடி தூவும் பொழுது அந்த தூசி வந்து எகிப்து தேசத்துல இருக்கிற எல்லா மிருகங்கள் மேல, மனுஷங்க மேல அப்படியே பட்டு எல்லாரும் அப்படியே எகிப்து தேசத்துல இருக்கிற ராஜா முதல் கொண்டு மந்திரவாதிகள்ல இருந்து எல்லாருக்கும் எரிபந்தமான கொப்பளங்கள் வந்துருச்சு. எல்லாரும் அந்த எரிபந்தமான கொப்பளத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் இந்த எரிபந்தமான கொப்பளம் இல்லவே இல்லை.
அப்போ பார்வோனோட இருதயம் என்ன பட்டுச்சு, மறுபடியும் கடினதான் பட்டுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது வந்து கொடிய அக்கினிமயமான கல்மழை. அக்கினிமயமான கல்மழை. அதிகாலமே தேவன் என்ன பண்ணுறாருன்னா மோசைக்கிட்டையும் ஆரோன்கிட்டையும் போய் பார்வோனிடத்துல போய் பேசுன்றாரு. அதிகாலமே மோசையும் ஆரோனும் போய் இவர்கிட்ட போயிட்டு பார்வோன்கிட்ட போய் பேசுகிறாங்க. இதை மாதிரி என் ஜனத்தை விட்டுடு, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அனுப்பி விடுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறாங்க. பார்வோன் என்ன பண்ணுறான், விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மோசே சொல்கிறான், ஒரு கொடிய கல்மழை, அக்கினிமயமான கல்மழை வரப்போகுது. யாரெல்லாம் வந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உள்ளே போயிடுங்க, வெளியில் வந்து இன்னும் சத்தே போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சில பேர் என்ன பண்ணாங்களாம், பார்வோன் கிட்ட இருப்பாங்கள்ல வேலை செய்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து நம்பினாங்களாம், கர்த்தரை வந்து நம்பினாங்களாம். நம்பி சில பேர் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்களாம். ஆனால் சில பேர் வந்து இவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, சத்தே போயிட்டாங்களாம். அப்பா பார்வோன்னு சொல்கிறானா, நான் தான் பாவம் செஞ்சிட்டேன், கர்த்தர் ரொம்ப நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்கர் அப்படின்னு சொல்லிட்டு மோசே கிட்ட போய் ஜெபி அப்படின்னு சொல்கிறாங்களாம். மோசே ஜெபிச்ச உடனே கல்மழை நின்று போச்சு. ஆனால் அப்பயாவது அந்த ஜனங்களை விட்டானா இல்லை, அந்த ஜனங்களை விடவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியும் அடிமைகளை தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. இதனால மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு வாதையை அனுப்புகிறாரு. என்ன வாதைன்னா வெட்டுக்கிளி. அதாவது கர்த்தர் வந்து கீழ்காற்று அனுப்புகிறாரு. கீழ்காற்று அனுப்பும் பொழுது வெட்டுக்கிளிகள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா பயிர் வகைகள்லாம் இருக்கும்ல, எல்லாத்தையுமே அந்த வெட்டுக்கிளி தான் பண்ணிச்சு, சாப்பிட்டுடுச்சு. ஒரு பசுமையாக ஒரு துளிர் கூட இல்லை, எல்லாத்தையும் அந்த வெட்டுக்கிளிங்க அப்படி கூட்டமாக வந்து எல்லா வெட்டுக்கிளியும் பயிர்களை சாப்பிட்டுடுச்சு. அப்போ பார்வோன் வந்து சொல்கிறான், ஐயோ எல்லா பயிர் வகைகளும் போயிடுச்சே, மோசே ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி மோசே ஜெபிச்சான். அவன் ஜனங்களை விடணும்ல, அப்பவும் விடவே இல்லை. மோசே ஜெபிச்ச உடனே கர்த்தர் கேட்டு அந்த வெட்டுக்கிளிகளை எல்லாவற்றையும் மேல் காற்று அனுப்பி அந்த வெட்டிகள் எல்லாத்தையும் அந்த எல்லா குவியலையும் என்ன பண்ணாரு, செங்கடல்ல போட்டுறாரு. எல்லா வெட்டுக்கிளிகளும் செங்கடல்ல சத்தே போச்சு. பாருங்க, அதுக்கும் வெட்டுக்கிளிகள் வரும்போது தேவன் வந்து கீழ்காற்று அனுப்புனாரு. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மேல் காற்று அனுப்புனாரு. தேவன் வந்து நிறைய அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. எதுக்காக, அந்த 30 லட்சம் ஜனங்களும் விடுவிக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ அற்புதங்கள் அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் 9வது வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருள். இப்போது ஒரு உங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு, இருட்டாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விளக்கு கொளுத்துவீங்க. அப்போ தானே உங்களால் வந்து வெளிச்சத்தில் இருக்க முடியும். இப்போ சூரியன் வருது, சூரியன் இருந்தால் தானே நமக்கு வந்து வெளிச்சமாக இருக்குது. சூரியனே இல்லை, லைட்டும் இல்லை, அப்போ நமக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ இருட்டாக இருக்கும், கரெக்டுங்க இல்லையா? இருள் வந்துடுது. பார்த்தீங்கன்னா எகிப்து தேசம் முழுசும் இருளாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் கொஞ்சம் கூட இருட்டே இல்லை, வெளிச்சமாக இருக்குது, சூரியனாக இருக்குது. அப்போ பாருங்களேன், 3 நாள் எகிப்து தேசத்தில் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. 3 நாளும் அந்த இருட்டில் உக்காந்தபடி உக்காந்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னு கூட தெரியல, அந்தளவுக்கு உக்காந்தபடிக்கே இருக்கிறான். அவனால் சமையல் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? 3 நாள் இருட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கான். அப்பயாவது அவன் இருதய கடினம் மாறிச்சா? அப்பவும் அவனுக்கு இருதய கடினம் மாறவே இல்லை. பார்வோனுடைய இருதய கடினம் மாறவே இல்லை. அப்புறம் வந்து 10வதாக சொல்கிறாங்க, இதை மாதிரி நீங்கள் 400 வருஷம் அடிமையாக வாழ்ந்தீங்க. இந்த 400 வருஷத்தில் நீங்கள் ஏதாவது போயிட்டு சம்பளம் ஏதாவது வாங்கினீங்களா? நீங்கள் எந்த சம்பளமும் வாங்கலை இல்லையா? அடிமையை போல தானே நீங்கள் வேலை செஞ்சீங்க. நீங்கள் போயிட்டு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போயிட்டு தங்கத்தையும் வெள்ளியையும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கவங்க எல்லார் வீட்லேயும் போயிட்டு தங்கத்தையும் வெள்ளியையும் கேட்குறாங்க. கர்த்தர் வந்து அவங்க கண்களில் தயவு கிடைக்க வச்சதுனால எல்லாரும் தங்கத்தையும் வெள்ளியையும் கொடுத்துடுறாங்க. அதை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. கர்த்தர் வந்து 10வதாக ஒரு வாதி அனுப்ப போகிறாரு. மோசேவும் ஆரோனும் போய் பார்வோனிடத்துல சொல்கிறாங்க, இந்த தடவை என் ஜனங்களை நீ விட தான் செய்யணும். அப்படி நீ விடலை அப்படின்னா உங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கிற மிருகங்கள் மனிதர்கள் எல்லாத்துலேயும் முதல் பேரானது சத்து போகும். அதாவது முதல் குழந்தை சத்து போயிடும். அதனால ஒழுங்காக என் ஜனத்தை விட்டுடு, ஜீவன தேவனை ஆராதிக்க விடு சொன்னால் அப்போ கூட பார்வோன் வந்து கேட்கவே இல்லை. அவன் இருதயம் கடினப்பட்டு வச்சுட்டே இருக்கான்.
அப்போ என்ன ஆகுதுன்னா கடைசியில் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா மோசே கிட்ட சொல்கிறாரு, நான் சொல்கிற மாதிரி செய்யி அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா 1 வயசு ஆடு, அது 1 வயசில் இருக்கிற ஆடு பார்த்தீங்கன்னா வெள்ளாடாவது இருக்கலாம், இல்லை செம்மறி ஆடாவது இருக்கலாம். ஒரு ஆட்டை எடுத்துக்கோங்க, அதை வெட்டி கொஞ்சம் ரத்தம் வரும் இல்லையா, அந்த ரத்தத்தை எடுத்து உங்கள் வீட்டு வாசலுடைய நிலைக்கால்கள்லையும் மேற் சட்டத்துலேயும் அந்த ரத்தத்தை பூசிட்டு உள்ளே வந்து அந்த ஆட்டை வந்து சுட்டு சாப்பிடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மாமிசத்தை நீங்கள் நெருப்பில் சுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. கூட வந்து புளிப்பில்லாத அப்பம், கோதுமை அது மாதிரி மாவு மாதிரி, அந்த மாவில் வந்து ஒரு சப்பாத்தி மாதிரி அப்பம் மாதிரி சுட்டு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கூட வந்து ஒரு கசப்பான கீரையும் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. எல்லாரும் வீட்டு வாசலில் ரத்தத்தை பூசுங்க. ஏன்னா யார் ரத்தத்தை பூசலையோ அந்த வீட்டில் இருக்கிற குழந்தை சத்து போயிடும். அதனால எல்லாரும் ரத்தத்தை பூசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மோசேவும் ஆரோனும் சொன்னதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கேட்குறாங்க. 1 வயசு ஆடை வந்து வெட்டி அதை வந்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு ரத்தத்தை எடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈசோப்பு அப்படின்னு ஒரு செடி இருக்கும். அந்த இடத்துல எல்லார் இடத்துலையும் ஈசோப்பு சொல்லுங்க பார்க்கலாம். ஈசோப்பு அப்படின்னு ஒரு செடி, அந்த செடியை எடுத்து அந்த ரத்தத்தில் தொட்டு கதவுடைய வாசக்காலில் மேல் சட்டத்துலேயும் வாசக்கால்லையும் என்ன பண்ணுறாங்க, அந்த ரத்தத்தை பூசிட்டு உள்ளே போய் புளிப்பில்லாத அப்பத்தையும் கசப்பான கீரையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சாப்பிடும் பொழுது என்ன ஆகுதுன்னா சங்காரத்தூதன் வரான். சங்காரத்தூதன் வந்து ஒரு வீட்டையும் பார்க்குறான். யார் வீட்டிலலாம் ரத்தம் இருக்கோ அந்த வீட்டில் அந்த சங்காரத்தூதன் போல. ஆனால் யார் வீட்டிலலாம் ரத்தம் இல்லாமல் இருக்கோ அந்த வீட்டில் போய் எல்லா குழந்தையும் அவன் சாவடிச்சிடுறான். பார்த்தீங்கன்னா அந்த சங்காரத்தூதன் இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டுக்குள்ளே கூட போகல. ஏன்னா எல்லார் வீட்டுலேயும் என்ன இருக்குது, ரத்தம் இருக்குது. ரத்தம் இல்லாத வீடு எகிப்து தேசத்தில் யார் வீட்லேயுமே ரத்தம் இல்லை. பார்வோன் வீடு முதற்கொண்டு பார்வோன் வீட்டு வேலைக்காரன் முதல் வரைக்கும் எல்லாருடைய முதல் குழந்தையும் இறந்து போகுது. ஒரே பயங்கரமான சத்தம், அழற சத்தம் கேட்குது. அப்போ பார்வோன் சொல்கிறான், எங்கள் வீட்லேயும் குழந்தை இறந்து போயிடுச்சு, அந்த ஜனங்களை தரத்தி அடிங்க, அந்த ஜனங்க இனி எங்கள் தேசத்தில் இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஓடி போகிறாங்க. பார்வோன் இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஃபஸ்ட்டே அவன் சொல்லியிருக்கலாம் இல்லையா, அந்த ஜனங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினான், அந்த ஜனங்களை எவ்வளோ அடித்தான், அந்த ஜனங்களை 400 வருஷம் வேலை வாங்கினான் இல்லையா. இப்போ அவங்க வீட்டில் அந்த குழந்தை இறந்த உடனே அவன் இருதய கடினம் மாறி அந்த ஜனங்களை விடுதலை செய்கிறான். அந்த ஜனங்கள் எல்லாம் போகிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை ஜனங்கள் சொன்னேன், 30 லட்சம் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி நைட்டு கிளம்புறாங்க. அந்த இடத்த விட்டு அந்த அடிமைத்தன தேசத்தில் இருந்து அவங்க வெளியே போகிறாங்க. வெளியே போகும் பொழுது பார்த்திங்கன்னா முன்னாடி என்ன இருக்குன்னா கடல் என்ன இருக்குது, செங்கடலை தாண்டி அவங்க அந்த சைடு போகணும். நீங்கள் சில்ட்ரன்ஸ் கடலை வந்து பிளக்க முடியுமா, கடல் மேலே நடக்க முடியுமா, முடியாது இல்லையா. தண்ணி மேலே நடக்க முடியுமா, முடியாது இல்லையா. இப்போ அவங்க கடலை தாண்டி போகணும். எப்படி போக முடியும், இப்போ நம்ம கடல் கடந்து போனோம்னா கப்பல் இருந்தால் போகலாம். கப்பல் இருந்தால் கூட 30 லட்சம் ஜனங்கள் எப்படி போக முடியும், போகிறதுக்கு சான்ஸே இல்லையா. இல்லை, கரெக்டுங்களா. இப்போ கர்த்தர் வந்து ஒரு அற்புதம் செய்ய போகிறாரு. என்ன அற்புதம் செய்ய போகிறாருன்னா, அந்த செங்கடல் வந்து 2ஆக பிளக்குது. மோசே வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கையில் இருக்கிற கோலை நீட்டுறாரு, கடலுக்கு நேராக நீட்டுறாரு. உடனே செங்கடல் வந்து அப்படியே 2ஆக பிளக்குது. தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடலை வட்டாந்தரையாக மாற்றுறாரு. அதாவது நடக்கிறதுக்கு ஒரு ரோடு மாதிரி அவர் நடுவில் வந்து மாற்றிடுறாரு. ஜனங்க நடந்து போகிறதுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் கடல் இருக்குது. கடல் வந்து குவியலாக நிற்கிது. நடுவில் வந்து ரோடு மாதிரி. உங்களால் வந்து இமேஜினேஷனே பண்ண முடியாத அளவுக்கு, நம்மளால் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் வந்து அந்த இடத்துல ஒரு வழியை ஏற்படுத்துகிறாரு. பின்னாடி வந்து பார்வோன் சேனையும் வருது. எப்படியாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிக்கலாம். ஏன்னா 30 லட்சம் ஜனங்கள் அடிமைகளாக வேலை செய்வாங்க, காசு சம்பளம் இல்லாமல் வேலை செய்வாங்க. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள்
பிடிச்சிக்கணும் சொல்லி பார்வோனுடைய இருதயம் மறுபடியும் கடினப்பட்டு பார்வோன் என்ன பண்ணுறான், 600 ரதங்களுடன் கூட வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரான். இந்த நேரத்தில் பின்னாடி பார்வோன் இருக்கு, முன்னாடி வந்து என்ன பண்ணுறாரு, கர்த்தர் வந்து செங்கடலை தரையாக மாற்றி கொடுக்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல்ல அந்த தரையாக மாற்றின இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து பார்வோன் சேனை என்ன பண்ணுது, அந்த செங்கடல்ல அவங்களும் நடந்து வரலாம், அவங்க வந்து அந்த கடலை பிளந்தார் இல்லையா ஆண்டவர், அதனால பிடிச்சிக்கலாம் சொல்லி அவங்களும் கடலுக்குள்ள நடந்து வராங்க, ரதங்களுடன் கூட வராங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரதங்களுடைய சக்கரம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கவுண்டு விழுந்துருது. உடனே அவங்களால அந்த ரதம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தா கூட கடல்லேருந்து வந்து அவங்கள பிடிச்சிக்கணும் அப்படின்னு வராங்க. பார்வோன் சேனை அப்படியே டக 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 டகன்னு வருது, வந்து அப்படியே பிடிச்சிக்கலான்னு வருது. வரும்பொழுது என்னாச்சுன்னா, அவங்க கடல்லேருந்து அக்கறைக்கு வந்துடுறாங்க, கடலுடைய அந்த பகுதிக்கு, வனாந்திர பகுதிக்கு அவங்க வந்துடுறாங்க. வந்த உடனே பார்வோன் சேனை ஃபுல்லாகவே என்னாச்சு, கடலுக்குள்ளே வந்துருச்சு. கடலுக்குள்ள வர சமயத்துல என்னாச்சுன்னா, உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த கடலை வந்து மூடிடுறாரு. என்ன பண்றாரு, மூடிடுறாரு. மூடின உடனே பார்வோன் சேனை என்ன ஆச்சுன்னா, முழுசா அந்த கடல்ல முழுகி போயிடுச்சு. கடல்ல பார்வோனுடைய சேனை முழுகி போயிடுச்சு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமா வெளியில வந்துடுறாங்க. இப்படியா கர்த்தர் வந்து பெரியவர், அவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செஞ்சாரு. 10 வாதைகள் அனுப்பி பார்வோனுடைய இருதயத்தை கடினத்தை கரைய வைத்து கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை விடுவிச்சாரு. எதுக்காக, கர்த்தரை ஆராதனை செய்ய விடுவிச்சாரு. சில்ட்ரன்ஸ், கதையை கவனமாக பார்த்தீங்களா? இப்போ உங்களை 3 கேள்வி கேட்கலாமா சில்ட்ரன்ஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வீட்டின் நிலைக்கால்களில் எந்த இரத்தத்தை பூசினார்கள்? வீட்டின் நிலைக்கால்களில் அவங்க எந்த விலங்கின் ரத்தத்தை பூசினார்கள்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, தேவன் எந்த கடலை பிளந்து வெட்டாந்தரையா இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க செய்தார்? தேவன் எந்த கடலை வந்து பிளந்தாரு, அந்த கடல் பெயர் என்ன? இதுதான் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3, தேவன் எத்தனை வாதைகளை பார்வோன் மீதும் எகிப்தின் மீதும் அனுப்பினார்? தேவன் எத்தனை வாதைகளை அனுப்பினார்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 3. இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். பழைய ஏற்பாட்டு காலம், இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலம்
இயேசுவின் ரத்தம் என் வீட்டில் பூசப்பட்டிருக்கிறது. இந்த சங்கார தூதனுக்கும் என் வீட்டிலே அதிகாரம் இல்லையே. இந்த சங்கார தூதனுக்கும் என் வீட்டிலே அதிகாரம் இல்லையே. என் சரீரத்தின் அதிபதி இயேசுதானே, எனக்காய் ரத்தம் சிந்தினவர் இயேசுதானே. என் சரீரத்தின் அதிபதி இயேசுதானே, எனக்காய் ரத்தம் சிந்தினவர் இயேசுதானே. இயேசுவின் ரத்தம் என் வீட்டில் பூசப்பட்டிருக்கிறது. இந்த சங்கார தூதனுக்கும் என் வீட்டிலே அதிகாரம் இல்லையே. இந்த சங்கார தூதனுக்கும் என் வீட்டிலே அதிகாரம் இல்லையே. பொல்லாப்பு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். என்று வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். இயேசுவின் ரத்தம் என் வீட்டில் பூசப்பட்டிருக்கிறது. இந்த சங்கார தூதனுக்கும் என் வீட்டிலே அதிகாரம் இல்லையே. இந்த சங்கார தூதனுக்கும் என் வீட்டிலே அதிகாரம் இல்லையே. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, அது என்னை நெருங்காது. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, அது என்னை நெருங்காது. இயேசுவின் ரத்தம் என் வீட்டில் பூசப்பட்டிருக்கிறது. இந்த சங்கார தூதனுக்கும் என் வீட்டிலே அதிகாரம் இல்லையே. இந்த சங்கார தூதனுக்கும் என் வீட்டிலே அதிகாரம் இல்லையே. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் கர்த்தர் வார்த்தை ஒழிந்து போவதில்லை. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் கர்த்தர் வார்த்தை ஒழிந்து போவதில்லை. என் கர்த்தர் வார்த்தை ஒழிந்து போவதில்லை. இயேசுவின் ரத்தம் என் வீட்டில் பூசப்பட்டிருக்கிறது. இந்த சங்கார தூதனுக்கும் என் வீட்டிலே அதிகாரம் இல்லையே. இந்த சங்கார தூதனுக்கும் என் வீட்டிலே அதிகாரம் இல்லையே. சில்ட்ரன்ஸ், இந்த இயேசுவின் ரத்தம் என் வீட்டில் பூசப்பட்டிருக்கிறது என்ற பாட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் விசுவாசமாக நீங்கள் பாடுங்க சில்ட்ரன்ஸ். சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம மெமரி வர்ஸ் சொல்லலாமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சில்ட்ரன்ஸ், இந்த மெமரி வர்ஸை மெமரி பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆண்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம என்ன டிராயிங் பண்ண போகிறோன்னா, தேவன் சொன்னார் இல்லையா மூசை கிட்ட, நீங்கள் கதவின் நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிக்கணும்னு சொன்னார் இல்லையா. நம்ம அதை தான் இப்போ டிராயிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கதவு என்ன கலரில் இருக்கும்? ப்ரௌன் கலரில் இருக்கும். கதவுக்கு வந்து இந்த ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல் அளவுக்கு, சரிங்களா, அந்த வாசக்கால் நிலை இருக்குல்ல, அது 2த்தையும் வந்து இந்த ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் டிராயிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? நடுவில் ஸ்கேல் வச்சுட்டு அந்த அளவில் நீங்கள் டிராயிங் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேற்சட்டம்னு சொல்லுவாங்களே, அதுவும் இதே மாதிரி ஸ்கேல் அளவு வச்சுக்கிட்டு அந்த ஸ்கேல் அளவில் நீங்கள் டிராயிங் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பென்சிலில் டிராயிங் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ். ஆன்ட்டி வந்து ஸ்கெட்சில் டிராயிங் பண்ணுறேன், நீங்கள் பென்சிலில் டிராயிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கெட்சில் டிராயிங் பண்ணுங்கள். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஸ்கேல் அளவில் நீங்கள் அந்த கதவை நீங்கள் நிலைக்கால்களை நீங்கள் டிராயிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நடுவில் ஒரு மனுஷன் வந்து ஈசோப்புனால், அந்த ஈசோப்பு கொழுந்துனால ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வந்து அந்த பூசுறாரு. ஓகேங்களா? அதை தான் நம்ம டிராயிங் பண்ண போகிறோம். அவர் மேலே பார்த்த மாதிரி டிராயிங் பண்ணுறதுனால ஆன்ட்டி எப்படி டிராயிங் பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஆன்ட்டி டிராயிங் பண்ணுறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஆன்ட்டி எப்படி பண்ணணும் அதே மாதிரி டிராயிங் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக டிராயிங் பண்ண முடியும். ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் ட்ராயிங் பண்ணிட்டோம், மீசை, வாய் எல்லாம் ட்ராயிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தலைமுடி பார்த்திங்கன்னா ஒரு தலைப்பாகை வச்சுருக்கிறது போல் நான் ட்ராயிங் பண்ணுறேன். எப்படி ட்ராயிங் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? தலைக்கு மேலே ஒரு தலைப்பாகை வந்து வச்சுருக்காரு. அந்த தலைப்பாகையை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. சும்மா கோடு கோடாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து காது, தலைமுடி. ஓகேங்களா? அவர் வந்து மேலே பார்த்து பண்ணுறது போல் கழுத்து. அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு யூ வடிவில் வரைஞ்சிட்டு கோடு போட்டுக்கோங்க. ஆன்ட்டி எத்தனை கோடு போடுறனோ அதை மாதிரி கோடு போட்டுக்கோங்க. முதுகு பகுதியில் கோடு போட்டுக்கோங்க. கை வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல் மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணிக்கோங்க கையை. அதுக்கப்புறம் கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து அவர் கை வந்து எப்படி ட்ராயிங் பண்ணுறேன்னு பாருங்கள். ட்ராயிங்கில் வந்து கை ட்ராயிங் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ட்ராயிங் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? ஒரு கிண்ணத்தை கையில் பிடிச்சிட்ருக்கும்போது அந்த கையுடைய வடிவு எப்படி இருக்கும், விரலின் வடிவு எப்படி இருக்கும், அதுதான் நம்ம ட்ராயிங் பண்ணுறோம். ஒரு கிண்ணத்தை அவர் பிடிச்சிட்ருக்காரு. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வைக்கப்பட்ட கிண்ணத்தை அவர் பிடிச்சிட்ருக்காரு. அந்த கை ஷேப்பை நீங்கள் பார்த்து பொறுமையாக ட்ராயிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு கையினால் ஈசோப்பு கொழுந்து இருக்கு இல்லையா, அதை அவர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆன்ட்டி வந்து கை ஃபாஸ்ட்டாக ட்ராயிங் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஈசோப்புன்றது ஒரு செடி. நான் ஆல்ரெடி கதையில் சொல்லியிருப்பேன். அந்த ஈசோப்பில் தொட்டு தான் அந்த ஆட்டு இதோ பூசுகிறாங்க. சரிங்களா சில்ட்ரன்ஸ்? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலுவை. இயேசுவின் ரத்தத்தை நம்ம வீட்டின் நிலை கால்களில் இன்றைக்கி நம்ம எப்படி பூசுகிறோம்? வாயினால் சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் கையினால் பூசுகிறாங்க. அதனால் சிலுவை வடிவில் நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஈசோப்புன்றது ஒரு செடி தான். பச்சை கலரில் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஆனால் அதில் வந்து ரத்தத்தை தொடுறதுனால அதில் கொஞ்சம் புள்ளியாக அப்படியே ரத்தத்தை நீங்கள் கலரிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்துலேயும் என்ன இருக்குது? ரத்தம் தான் இருக்குது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அதையும் நீங்கள் கலரிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? கலரிங் பண்ணிட்டீங்களா? இப்போ ஆன்ட்டி வந்து முழுசாக கலரிங் பண்ணிவிட்டு வசனம் எழுதிட்டு ஆன்ட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? கலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி கதவு பார்த்திங்கன்னா மரக்கதவு எப்படி இருக்கும்? கோடாக இருக்கும். மரக்கதவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோடாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஷேப் இல்லாமல் கோடை வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ப்ரௌன் கலரில் க்ரையான்ஸ் அடிக்கிறதுக்கு அந்த கோடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? ஆன்ட்டி ட்ராயிங் கோடு போட்டது போல் நீங்களும் ஷேப் இல்லாமல் கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கலரிங் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆன்ட்டி கலரிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் சில்ட்ரன்ஸ். இது போல் அந்த வாசலின் நிலைக்கால்கள் இரண்டுலேயும் மேற்சட்டத்துலேயும் ப்ரௌன் கலரில் கலரிங் பண்ணிக்கோங்க. சிலுவைக்கு ரெட் கலரில் கலரிங் பண்ணிக்கோங்க. ஆட்டு ரத்தத்துக்கு ரெட் கலர். சரிங்களா? ஈசோப்பு செடிலையும் ரெட் கலர். ஆட்டின் ரத்தம். அப்புறம் அந்த சிலுவை போல் ட்ராயிங்க்கு ரெட் கலர். அப்புறம் வந்து அந்த தலைப்பகைக்கு ப்ளூ கலர், பிளாக் கலர், ஸ்கின்க்கு ரெட் ரோஸ் கலர். அப்புறம் ட்ரெஸ்க்கு வந்து ரெட் கலர். 2 கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே போல் நீங்களும் ட்ரெஸ்க்கு 2 கலர் அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வசனம் பார்க்கலாம். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் ஆன்லைன் சண்டே ஸ்கூல். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது போல் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அழகாக ட்ராயிங் பண்ணி அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். இப்போ நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் என்னோட கூட இணைந்து ஜெபிங்க சில்ட்ரன்ஸ்.
பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்பா ஒமேகாமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இஸ்ரவேல் தேசத்தின் இஸ்ரவேல் தேசத்தின் சுகத்திற்காகவும் சுகத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் ஜெபிக்க சொன்னீரே. ஜெபிக்க சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படியாக உம்முடைய வார்த்தையின்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்கள் யூதர்கள் மனக்கண்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். திறக்கப்படட்டும். இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே மேசியா இயேசுவே மேசியா என்பதை என்பதை அறிந்து கொள்ளும்படி அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு பிரகாசமுள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை மனக்கண்களை திறந்தருள்வீராக. ஏசப்பா ஏசப்பா யூதர்களுக்கு யூதர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவீராக. பரிசுத்த ஆவியை தருவீராக. உம்முடைய வருகைக்கு அவர்களும் ஆயத்தமாகட்டும் ஏசப்பா. ஆயத்தமாகட்டும் ஏசப்பா. யூதர்களிடையில் ஊழியக்காரர்கள் எழும்பட்டும் ஏசப்பா. இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு நாடும் இஸ்ரவேல் தேசத்தோடு சமாதானமாய் இருக்கட்டும். உம்முடைய கிருபை இஸ்ரவேல் தேசத்தின் மீது அளவிடப்படாமல் ஊற்றப்படட்டும் ஏசப்பா. இயேசு நாமத்தினால் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்யும் சகல உபகரணங்களை மறவாதே.